வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். நாடும் நாட்டு மக்களும் பல தசாப்த காலமாக கண்ட நல்ல கனவுகள் நனவாகும் புதிய யுகத்தின் உதயத்துடன் 2025 புத்தாண்டில் இலங்கையர்களாகிய நாம் அடியெடுத்து வைக்கின்றோம் என ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தனது புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு ஆகிய 4 திசைகளையும் இணைத்து அனைத்து மக்களின் நம்பிக்கையையும் பெற்று 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சி அமைக்க எம்மால் முடிந்தது. அதற்கு இணங்க மக்கள் எதிர்பார்க்கும் சிறந்த ஆட்சியொன்றை உருவாக்கும் நோக்கில் அன்றிருந்து அரசியல் கலாசாரத்தில் பாரிய மாற்றத்தை மேற்கொண்டு மக்கள் ஆணையின் பொறுப்பு கூறல் மற்றும் பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு நாம் தற்போது துரிதமாக செயற்பட்டு வருகின்றோம். கிராமிய வறுமையை ஒழித்தல், கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் மற்றும் டிஜிட்டல் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புதல் ஆகியவை நாட்டின் முன்னணி அபிவிருத்தி தேவைகளாக நாம் அடையாளம் கண்டுள்ளோம். அந்த பின்னணியில் சமூக சுற்றாடல் மற்றும் நெறிமுறை புத்தெழுச்சியினூடாக சமூகத்தை மேலும் மேம்பட்ட நிலைக்கு உயர்த்தும் நோக்கில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் புத்தாண்டு உதயத்துடன் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இந்த பரிமாற்ற ரீதியான அபிவிருத்தி செயற்பாடுகளின் ஊடாக நாடென்ற ரீதியில் நாம் 2024ஆம் ஆண்டில் நாம் அடைந்து பொருளாதார ஸ்திரத்தன்மையை மேலும் உறுதிப்படுத்த இருக்கின்றோம். அனைவருக்கும் வளமான நாடு, அழகான வாழ்வை பெற்றுக் கொடுப்பதற்காக புதிய மனப்பாங்குகளை மேம்படுத்தி புதிய உறுதிப்பாடுகளை மனதில் கொண்டு சகோதரத்துவத்துடன் முன்னோக்கி வருவதற்கு 2025 புது வருட உதயத்துடன் சிறந்த வாய்ப்பு உருவாகி இருப்பதாக நான் உறுதியாக நம்புகின்றேன். சுதந்திரத்தின் பின்னர் இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக மக்கள் நேய அரசாங்கத்தை உருவாக்கி அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து அபிவிருத்தி அடைந்த இலங்கை பற்றிய கனவை நனவாக்கும் வாய்ப்பு உங்களுக்கும் எமக்கும் கிடைத்துள்ளது. விட்டுக் கொடுக்க முடியாத இந்த பாரிய பொறுப்பு நம் அனைவரின் தோள்களிலும் சுமத்தப்பட்டுள்ளது. அந்த பொறுப்பு குறித்து எங்களுக்கு நல்ல புரிதல் உள்ளது. இந்த நூற்றாண்டின் தவறவிட்ட சாதனைகளை மீண்டும் நாட்டுக்கு வென்று கொடுக்கவும் மக்களின் கனவுகளை நனவாக்கவும் 2025ஆம் ஆண்டு புத்தாண்டில் மேலும் வீரியத்துடனும் உறுதியுடனும் அர்ப்பணிக்க நடவடிக்கை எடுப்போம். தேசிய மறுமலர்ச்சிக்காக எங்களுடன் இணைந்து பங்காற்றும் உங்கள் அனைவருக்கும் செழுமையும் ஒற்றுமையும் புதிய நம்பிக்கையும் நிறைந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எனவும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தின் ஏற்பாட்டில் 2025ஆம் ஆண்டுக்கான புதிய வேலை ஆரம்ப நாளில் உறுதிமொழி எடுக்கும் நிகழ்வு இன்று காலை யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகம் ஒன்றில் இடம்பெற்றது. இதன்போது தேசிய கொடியினை பதில் மாவட்ட செயலர் மருதலிங்கம் பிரதீபன் ஏற்று வைத்ததை தொடர்ந்து தேசிய கீதம் இசைக்கப்பட்டு 2 நிமிட வணக்கம் செலுத்தப்பட்ட பின்னர் அரசு உயர் அதிகாரிகள், பதவி நிலை உத்தியோகத்தர்கள், அலுவலர்கள் இணைந்து புதிய வேலைகளை ஆரம்பிக்கும் நாளான இன்று சத்திய பிரமாணம் எடுத்துக் கொண்டனர். அதன் பின்னர் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் ஒன்று கூடிய அரசு அதிகாரிகள், பதவி நிலை உத்தியோகத்தர்கள், அலுவலர்கள் ஆகியோர் வருட ஆரம்ப நாள் தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க ஜனாதிபதி செயலகத்தில் ஆற்றிய உரையினை காணொலி மூலமாக கண்டு களித்தனர். இந்த நிகழ்வில் யாழ்ப்பாணம் மாவட்ட மேலதிக மாவட்ட செயலர் காணி எஸ் ஸ்ரீமோகனன், திட்டமிடல் உதவி பணிப்பாளர் எஸ் சுரேந்திரன், மாவட்ட செயலக பதவிநிலை உதவி பணிப்பாளர்கள், பதவிநிலை உத்தியோகத்தர்கள், அலுவலகர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். பிறந்து இருக்கும் ஆங்கில புத்தாண்டு தினத்தினை முன்னிட்டு வரலாற்று சிறப்புமிக்க நலையம்பதி கந்தசாமி தேவஸ்தானத்திலும் விசேட தீப திருவிளக்கேற்றல் நிகழ்வு நள்ளிரவு 12 மணிக்கு தேரடிக்கு அருகாமையில் பக்திபூர்வமாக இடம்பெற்றது. நல்லூர் கந்தசுவாமி தேவஸ்தானத்தின் பிரதான மணியோசை ஒலிக்கப்பட்டதுடன் தேவஸ்தான பிரதம குருவான சிவஸ்ரீ வைகுந்த குருக்கள் தலைமையில் விசேட தீப திருவிளக்கேற்றல் நிகழ்வு இடம்பெற்றது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு கற்பூரமேற்றியும் திருவிளக்கேற்றியும் வழிபட்டனர். அனலைதீவு மக்களின் அடிப்படை பிரச்சினைகளை தீர்த்து தாருங்கள் என்று அனலைதீவு மக்கள் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளார்கள். தேசிய மக்கள் சக்தியின் யாழ் கிளிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான மருத்துவர் ஸ்ரீபவானந்த ராஜா மற்றும் ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் ஆகியோர் தீவக பகுதி மக்களை சந்தித்து அவர்களுடைய தேவைகள், மக்கள் பிரச்சினைகளை ஆராய்ந்து வருகின்றார்கள். அந்த வகையில் அனலைதீவிற்கு பயணம் மேற்கொண்டிருந்த போது அங்கு கூட இருந்த மக்கள் தமது தேவைகள் குறித்து தெரிவித்துள்ளார்கள். குறிப்பாக வீதிகள் புனரமைப்பு செய்யப்பட வேண்டும் என்ற தமது நீண்டகால கோரிக்கையை அவர்கள் மீண்டும் முன்வைத்தார்கள். இந்த விடயத்தில் அரசாங்கம் சாதகமாக செயற்படவில்லை என்பதையும் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள்.
சுட்டிக்காட்டினார்கள். அவசர நோயாளர்களை ஊர்காவற்றுறைக்கு கொண்டு செல்வதற்கு ஏற்ப ஆம்புலன்ஸ் படகு ஒன்றும் அனலை தீவுக்கு தேவையுள்ளது. இதனையும் பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மக்கள் தெரிவித்தார்கள். அனலை தீவில் போக்குவரத்தில் ஈடுபடுவதற்கு ஒரேயொரு இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தே இருக்கின்றது என்றும் அப்பேருந்து அடிக்கடி பழுதடைவதால் போக்குவரத்தை சீராக மேற்கொள்ள முடியாதுள்ளது என்றும் சுட்டிக்காட்டிய மக்கள் அதனை செய்து தர வேண்டும் என்றும் கோரிக்கை முன்வைத்தார்கள். மேலும் தமது பகுதியில் தானியங்கி வங்கி சேவைகள் இல்லாதுள்ளது என்றும் இதனையும் அமைத்து தருவதற்கு நடவடிக்கை எடுத்து தருமாறும் கேட்டுக் கொண்டார்கள். வங்கிகள் லாபத்துடன் இயங்கி வருகின்ற நிலையில் இதற்கான தேவை உள்ளதையும் அனலை தீவு மக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். தமது தீவை பொறுத்தவரையில் அடிப்படை தேவைகள் பல நீண்ட காலமாக நிறைவேற்றப்படாத வண்ணமே உள்ளதாகவும் குறிப்பிட்ட மக்கள் அவற்றை தீர்ப்பதற்கு விரைவாக நடவடிக்கை எடுத்து தாருங்கள் என்றும் கேட்டுக் கொண்டார்கள். அதேவேளை கடந்த கால அரசாங்கங்கள் நம்மை தேடி வருவது சாத்தியமற்றதாகவே இருந்தது. தற்போது நீங்கள் எமது தேவைகளை அறிவதற்காக வந்துள்ளீர்கள். எனவே எமக்கு இவற்றை விரைவாக பெற்றுத்தர வேண்டும் என்றனர். இறுதிப் போரின் போது புலிகளின் தலைவர் பிரபாகரன் உள்ளிட்டோர் தப்பி செல்வதற்காக 2009 ஆண்டு ஜனவரி மாதம் மகிந்த ராஜபக்ச போர் நிறுத்தத்தை அறிவித்தார். அதனால் அவர் மீது புலிகளுக்கு கோபம் இருக்காது. எனவே மகிந்த ராஜபக்ச மீது புலிகள் ஒருபோதும் தாக்குதல் நடத்த மாட்டார்கள் என்று பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளார். இறுதிக்கட்டு போரின் போது ராணுவ தளபதியாக செயற்பட்ட ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா இது தொடர்பில் பொன்சேகா மேலும் கூறியுள்ளதாவது: போர் இடம்பெறும் காலப்பகுதியில் கூட மகிந்த ராஜபக்சவின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கவில்லை. அவரை கொலை செய்வதற்கு பயங்கரவாதிகள் முற்படவில்லை. மகிந்த தனித்து சென்றா போர் செய்தார். ராணுவ தளபதி என்ற அடிப்படையில் நாம் கட்டளை பிறப்பிக்கவில்லையா? 2010 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு எனக்கான பாதுகாப்பு முழுமையாக நீக்கப்பட்டது. என்னை சிறையில் அடைத்தனர். அங்கு புலிகளும் இருந்தனர். அப்போது எமக்கு அச்சுறுத்தல் இருக்கவில்லையா? மகிந்த ராஜபக்ச மீது புலிகள் ஒருபோதும் தாக்குதல் நடத்த மாட்டார்கள். 2005 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது பிரபாகரனுடன் பேச்சு நடத்துவது பற்றி தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் மகிந்த குறிப்பிட்டிருந்தார். போரை அனுமதிக்கவில்லை எனவும் கூறியிருந்தார். எனவே மகிந்தவுடன் புலிகளுக்கு எவ்வித கோபமும் இல்லை. நாம் வேண்டாம் என கூறியும் போர் முடிவடைவதற்கு 3 மாதங்களுக்கு முன்னர், அதாவது 2009 ஜனவரி 31 பிப்ரவரி 1 மகிந்த போர் நிறுத்தத்தை அறிவித்தார். இந்த போர் நிறுத்தத்தை அறிவிக்காமல் விட்டிருந்தால் 3 மாதங்களுக்கு முன்னரே போர் முடிந்திருக்கும். இந்த போர் நிறுத்த காலப்பகுதியில் புலிகளின் தாக்குதலால் 5 கிலோமீட்டர் வரை பின்னோக்கி வர வேண்டிய நிலை எமது ராணுவத்துக்கு ஏற்பட்டது. பிரபாகரன் உள்ளிட்ட தலைவர்கள் தப்பி செல்வதற்காகவே அந்த போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. எனவே மகிந்த மீது புலிகள் ஒருபோதும் தாக்குதல் நடத்த மாட்டார்கள். மிக் விமானத்தை விடவும் ட்ரோன் விமானங்கள் விலை அதிகம். அவ்வளவு அதிகம் பணத்தை செலவழித்து மகிந்த மீது யார் தாக்குதல் நடத்துவார்கள் என்றார் பொன்சேகா. திருப்பதி ஏழுமலையானுக்கு பக்தர்கள் காணிக்கையாக வழங்கிய பணத்தில் சுமார் 100 கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக ஆந்திர மாநில முதலமைச்சரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. காணிக்கையாக வழங்கப்பட்ட பல நாடுகளின் நாணயங்கள் இங்கிருந்து திருடப்பட்டுள்ளதாகவும் அந்த முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இங்கு மேற்பார்வையாளராக பணியாற்றிய ஒருவர் தனது உள்ளாடைக்குள் மறைத்து உண்டியலில் இருந்து பணங்களை திருடியுள்ளதாக சந்தேகிக்கப்படுவதாகவும் அங்கு பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமரா மூலம் இது அவதானிக்கப்பட்டு வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பாக உடனடியாக விசாரணை நடத்த வேண்டும் என்று மத்திய இணை அமைச்சர் பண்டிட் சஞ்சய் தெலுங்கு தேசம் கட்சியின் MLC ராம்கோபால் ரெட்டி உள்ளிட்ட பலரிடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தென்கொரிய ஜனாதிபதி ஜூன் சுக் யோலுக்கு எதிராக அந்நாட்டு நீதிமன்றம் பிடியாணை உத்தரவு பிறப்பித்துள்ளது. விசாரணை குழுவின் வேண்டுகோளுக்கு அமைய தென்கொரிய ஜனாதிபதிக்கு எதிராக பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக ஜூன் சுக் யோல் விசாரணை சிறப்பு குழு அறிவித்துள்ளது. தென்கொரிய ஜனாதிபதி ஜூன் சுக் யோல் கடந்த டிசம்பர் 3ஆம் தேதி நாட்டில் அரசாங்கத்திற்கு எதிராக சூழ்ச்சியை இடம்பெறுவதாக கூறி அவர் ராணுவ சட்டத்தை அறிவித்தார். இதனால் நாடு முழுவதும் பெரும் பதற்றம் ஏற்பட்டதுடன் நாடாளுமன்றமும் ராணுவத்தினரால் கைப்பற்றப்பட்டது. எனினும் 6 மணி நேரத்தில் ராணுவ சட்டம் மீளப் பெறப்பட்டது. இதனால் ஜூன் சுக் யோல் பதவியில் இருந்து நீக்கப்பட்டதுடன் அவருக்கு எதிராக நீதிமன்றில் வழக்கும் தொடரப்பட்டது. ராணுவ சட்டத்தை அறிவிப்பது தொடர்பாக கடந்த மார்ச் மாதத்தில் ராணுவ அதிகாரிகளுடன் ஜூன் சுக் யோல் பேசியிருந்தமைக்கான ஆதாரங்கள் இருக்கின்றன. நாடாளுமன்றத்தில் நுழைந்த ராணுவ வீரர்களிடம் துப்பாக்கி சூடு நடத்தவும் அனுமதித்திருக்கின்றார் என யோனுக்கு எதிரான மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது.
இந்த நிலையில் விசாரணைக்கு நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு 3 முறை அழைப்பு விடுக்கப்பட்ட போதிலும் அவர் மன்றில் முன்னிலையாகாத நிலையில் தற்போது கைது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அணியின் தொடக்க வீரர் குசல் மெண்டிஸ் அனைத்து சாதனைகளையும் தகர்த்து 2024ஆம் ஆண்டில் அனைத்து வடிவ கிரிக்கெட் போட்டிகளிலும் அதிக ஓட்டங்கள் எடுத்துள்ளார். இதன்படி மொத்தமாக 48 போட்டிகளில் 2 சதம் 11 அரை சதங்களுடன் 1860 ஓட்டங்களை குவித்துள்ளார். கடந்த நவம்பரில் நியூசிலாந்திற்கு எதிரான ஒருநாள் தொடரில் அவர் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 143 ஓட்டங்களை எடுத்ததன் மூலம் ஒருநாள் கிரிக்கெட் அரங்கில் அவர் பெற்றுக்கொண்டு அதிகப்படியான ஓட்டு எண்ணிக்கை இதுவாகும். 37.20 என்ற திடமான துடுப்பாட்ட சராசரியுடன் 2024 கிரிக்கெட் உலகில் ஆதிக்கம் செலுத்திய குசல் மெண்டிஸுக்கு அடுத்தபடியாக 1771 ஓட்டங்களை குவித்த ஜசஸ்வி ஜெய்ஸ்வால் 2ஆம் இடத்திலும் 1696 ஓட்டங்களை குவித்த பத்தும் நிசங்க 3வது இடத்திலும் உள்ளனர். இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.